ஏ அழுக்கு மூஞ்சி, இன்னும் கிளம்பலையா நீ? அச்சிப்பே. யோ நாயா, பாப்பா தான் கிளம்பலன்னு பார்த்தா நீ இப்பதான் மை அடிச்சிட்டு இருக்கிய. அப்புறம் எப்போ குளிச்சு கிளம்பி? நான் குளிச்சிட்டேன்டா. தோ பாப்பாவும் ரெடி. நான் ரெடி இல்லை. ஏன் அடிச்சு விட்டியா? ஒன்றும் இல்லைடா. அச்சி கைடு. ஏன்டாமா? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்ற. எங்கே தான் போகிறோம்? நம்ம குலசாமி கோயிலுக்கு போகிறோம்மா. குலசாமியா? நீ ஒரு சாமியை படிச்ச நீ அங்கே தானே? நாயா அது ரொம்ப தூரம்லாம் சொன்னேன். பாப்பா, சாமி தூரமா இல்லை, நாம தான் தூரமா வந்துட்டோம். அப்போ நீ அந்த கதையை திரும்ப சொல்லு, அப்போ தான் நான் கோயிலுக்கு வருவேன். அம்மாவுக்கு விளக்கு போட்டுட்டு சொல்கிறேன். ம். இல்ல தூக்குடா. இல்ல விட்டு மூதி வேடி பார்க்க வந்தா தூக்குறாங்கிறேன். பாண்டி, எவனோ புதுசாக இறங்கியிருக்கானே, எவனு மட்டும் தெரியட்டும், அவனை அறுத்து போகிறேன் நான். நம்மளை மீறி எவன்டா இறங்கியிருப்பான்? அழகரே,
ஸ்டேஷனுக்கு மட்டும் விஷயம் தெரியக்கூடாது. மணி, ஆ. நீ போய் நம்ம வெட்டியான கூட்டு வா. நேரம் அவன் முள்ளுக்காட்டு பக்கம் போயிருப்பான். போயிட்டு சிட்டா வந்துரு. இல்லை பாண்டி, ம் நீ அவன் அப்பனுக்கு சொல்லி காரியத்துக்கு வர சொல்லு. ம் இல்லை அவன் தலையை திருப்பு. மொத்தமாக திருப்புல. காக்காச்சே, உன் எல்லையில் இது நடந்திருக்குது. இதை எவன் செஞ்சான்னு காட்டிவிடு. சாமி, நம்ம கோயிலுக்கு எல்லாமே நாகராஜ் தான். அவன் போனதுலேருந்து கருப்பனே ஊரை விட்டு போன மாதிரி இருக்கு. அவன் சாவுக்கு யார் காரணம் அதை சொல்லி சோடி போட்டு பாருங்க சாமி. செத்தவங்க அதை கேட்குறேன். அடியான், நான் அதை சொல்லக்கூடாது. மாண்டவனும் ஒரு அடியான், அதனால நான் குறி கேட்குறேன். கவனமா கேட்டுக்கோ. கூடாத பாவம் கூடியிருக்கு. அது இப்ப குலவெறியா மாறி நிக்குது. ரத்த பலி கேக்குது. எழுதி வச்சுக்க, இன்னும் 2 திங்கள் தாண்டாது உன் ஊரே அழிய. என்னது, ஊரே காவு கேக்குதா? சாமி, ஆத்தாவுக்கு நான் ஒரு குறையும் வைக்கலையே. உன் பாவத்திலே பங்கு கொடுத்துட்டியே. சாமி, ஊரில் இருக்கிறதே மொத்தம் 10 குடும்பம் தான். அதுவும் பஞ்சத்தில் பாதி போயிடுச்சு. இப்போ ஊரில் முன்னோட்டு இருக்குன்னு தெரிஞ்சது, ஊரில் ஒரு பையன் இருக்க மாட்டான் சாமி. வீடு வாசல் விட்டுட்டு ஓடி போயிடுவானுங்க. இதுக்கு வேற வழி எதுவும், பரிகாரம் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் சாமி. பரிகாரம் எதுவும் இல்ல, ஆனா வழி ஒண்ணு இருக்கு. அவன் ஊரை பார்த்து நிக்கிறான். பார்வையெல்லாம் குலவெறி. அவ இருக்கிற திசைய மாத்து, இல்லைன்னு இந்த திசையை விட்டு போ. சாமி, என் குளம் தலைச்சதே இந்த ஊரில் தான். இதை விட்டு நான் எங்கே போகிறது? ஆத்தா திசையை மாற்றணும்னா எந்த திசைக்கு சாமி? அது உன் சாமர்த்தியம். ஆனா ஒண்ணு, என்னது சாமி? ஆத்தாவை உன் கைகுண்டு தொடாத. அவன் ஊரையே காவு கேட்கிறா. சொல்லுங்க முதலாளி. எங்கடா கணேசன்? ஏன் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்? நைட்டு பூரா கண்ணு முழிச்சு லோட் அடிச்சா அதான் அண்ணன் தூங்கிட்டு இருக்கு. ஏன்டா, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா 300 வேலை செய்வீங்களாடா? சரி, சாயந்தரம் கடைக்கு வாங்க, ஊர் வர போகணும். அண்ணே அண்ணே எந்திரினே, இளநீ குடி, சூட்டு நல்லது. மணி 3 ஆயிடுச்சா? 3 10 தானே ஆகுது. கிளி உன்னை நசுக்க போறேன் பாரு. ஆமா, என்னைய கத்து. முதலாளி தான் உன்னை எழுப்பி கூட்டு வாடான்னாரு. நீயும் பொத்திட்டு இருக்க மாட்டான், அந்த ஆளும் பொறுமையா இருக்க மாட்டான். டேய், ஓட்டை என்ன உங்க அப்பனா வந்து போடுவேன். எங்க அப்பா ஓட்டெல்லாம் போடாதனே, கிணறு நல்லா வெட்டும். டேய், அருவாயிடுறா மயிறு. என்ன மேல இருக்கான்னு பாக்குறேனே.
என்ன பயலுக தோப்பு வர போயிருக்காங்க. சரி தம்பி, பயலுக்கு எப்படி? பயலுகனா என்னத்த சொல்கிறது, நல்ல பயலுக தானே. அதுலேயும் இந்த கணேசன் இருக்கான். கணேசன்லாம் ரொம்ப தங்கமான பையன். அவன் அப்பந்தான் ஒரு குடிகார பையன். அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் அவன் ஆத்தாட்டிருந்து பிடுங்கிடுவான். மற்றபடி அவன் சம்பாரித்த காசில் தான் அந்த வண்டியே வாங்கினான்னா பார்த்துக்கங்களேன். சரி, எப்போ வருவாங்களா? சாயந்தரம் வந்துடுவாங்கண்ணே, விவரத்தெல்லாம் சொல்லிட்டேன். சாயங்காலமா? கோயில் விஷயம் தம்பி, அப்படியே ஒரு சோழியாக முடிச்சு போடணும். சரி, அந்த தோப்பு எங்கிட்டு? தம்பி, அருணாச்சல் லோடு வேண்டியது. என்ன எத்தனை மொழியே சரியில்லையே. செங்கலா சிமெண்டானே அண்ணன் கேட்குது. அதுவா? ஊருக்குள்ளே கோயில்கள் ஒன்று இருக்குது, அதை தூக்கி வைக்கணும். இலவட்ட பயிலுக வெடுக்குன்னு பண்ணிடுவேல்ல, அதேன். ஒத்த கல்ல தூக்குவா விட்டு தூரம் வந்திய, ஆளுக்கு ஒரு கையை போட்டால் தூக்கிடலாமே. யார் இவங்கள பார்த்தா சொல்கிறீங்க? குடிச்சு குடிச்சு நாடி நரம்பெல்லாம் ஆடி போய் கிடக்காங்க. ஊருக்குள்ளே வேற இப்போதைக்கு இலவட்ட பயிலுக இல்லை, அதேன். நீங்கள் வந்தீங்கன்னா ஒத்தாசையாக இருக்கும். கூலினா சொல்லுங்கள் வாரம், ஓனர் கண்டிலாம் வர முடியாது. அட இருப்பா, நாளைக்கு எம்பிட்டு கூலி? 1000 ரூபா கொடுத்துருவோம். ஆ, அது டீசலுக்கு, எனக்கு 500. எனக்கு 200ண்ணே. ஆக 2000. மொத்தம் 170 தானே ஆச்சு. திரும்பி வர 300. இல்லைண்ணே, இது ரொம்ப ஜாஸ்திண்ணே. நம்மகிட்டே கட்டையை போட பார்க்குறான். இருறா. சரி, வாங்கிக்கோங்க தம்பி. இப்போதைக்கு ஒரு 500 ரூபா மட்டும் பிடிங்க. சாமி விஷயம் தானே சொன்னீங்க, ஆமாம். அப்போ முறை செய்ய மாட்டீங்களா? அதுக்கு என்ன, சிறப்பாக செஞ்சுருவோம். பாண்டி, என்ன அந்த வெத்தலை பாக்கெடு. பிடிங்க, பொழுதுக்கு முன்னே வந்துடணும். ம். ஒரு நாளைக்கே 2000 தாரேன்டா இருக்கு எனக்கு. ஆமா, அவன்கிட்ட அம்முட்டு காசு இருக்குன்னு உனக்கு யாரையா சொன்னா? இதை யார் சொல்லுவா, அவங்க என் ஊருக்காரங்க. பிரேமே உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல நீங்க. எங்கள் அக்கா ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு, அதனால் இவங்க எங்களை ஊரை விட்டே ஒதுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் நான் யாருன்னு தெரில, எனக்கு இன்னும் அவங்கள நினைவு இருக்கு. ஏன்டா டேய், என்ன கதையாக சொல்கிறேன்? பிரேமே அவன்கிட்ட காசு வாங்கினேன், அவன் மூஞ்சிலே விட்டேறி வேண்டியதானே. இது காசுக்காக இல்லைடா, மரியாதை. எங்கள் அப்பனை எட்டி முதிச்சவன் இன்னைக்கு கூனை கும்பிடு போடுறான்ல, போடட்டும். ஓ, இதான் பழி வாங்கலா? ₹500 குடிச்சிட்டு கிடப்பாங்க போல். நீங்கள் அதுக்கு 2000 ரூபா தரேன் இருக்கீங்க. ஏய், பேசாம போய் குழியை வெட்டுறா. இதை ஒன்று சொல்லிடுங்க. ஏய் அழகரே, இது சரிப்படாது, நம்ம பஸ்ஸுக்கு போவோம். அண்ணே, ஒரு 8:30 போனேன், இருங்கண்ணே. ஏய், பொழுதே விடிஞ்சிருச்சுடா. ஏன்பா,
எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க? உங்கள் ஊருக்கு கிளம்பும்போதே வண்டி பஞ்சருங்க. வண்டி தான் பஞ்சரா இல்லை நீயுமா? சரி சரி, நீங்கள் வரதுக்குள்ளே நாங்கள் குழியை வெட்டிட்டோம். இனி உங்கள் வேலை தான் பாக்கி. போங்க. அந்த கடப்பாறைடுறா. ஆமாம், அந்த கல் எங்க? இதோ. சாமி சிலையா? அட, சாமின்னு பயப்படாதியே, அது ஐதீகம். கீழே சிமெண்ட் போட்டு பூசியிருப்போம். அதை உடைச்சிட்டு அம்மனை மட்டும் தூக்கிட்டு வந்துடுங்க. ஆ, வந்து நாங்கள் வெட்டி வச்ச குழியில் போட்டு புதைச்சிருங்க. யோ, என்ன விளாட்டா? எங்களை பார்த்தா வெட்டியா மாதிரி தெரியுதோ? நாங்கள் பணத்தையே புதைக்க மாட்டோம், நீ என்னன்னா சாமியை புதைக்க சொல்கிற? இந்த ஊருக்காரங்க வில்லங்க பிடிச்சவங்கன்னு தெரியும், ஆனால் இப்படி கேஸில் கோத்துடுவீங்கன்னு இப்போ தான் தெரியுது. இந்த உன் காசு, ஆளை விடு சாமி, கிளம்புறோம். டே தாயோலி நில்றா. அன்னைக்கு என்னமோ 500 1000 கூவிட்டு இருந்தா, இப்போ என்னமோ சிலையை பார்த்து பம்மிட்டு போற. ஒழுங்கு மரியாதையை சொன்ன வேலை செஞ்சுட்டு போறா மயிறு. மரியாதையா பேசுகிறான் மயிராண்டி. கொடுத்த காசை திருப்பி கொடுத்தாச்சு, அதோட உன் கணக்கு முடிஞ்சுது, சரியா? கொப்பம் குடிகாரனும் உங்க அம்மா ஒன்று கண்டவங்க ஓடி போடல. நீனாடா மயிறு சொன்னதை சொன்ன பிடிக்கிறா. அவன் தான் கோட்டிக்கார பையன் பேசிவிட்டான். நீயும் சின்ன பையன் மாதிரி மலுக்கு நின்றுட்டு இழகுற. அவங்க அம்மா எதுக்கு இழுக்கிற? சாமி கும்பிட்ற வரைக்கும் சத்தம் இல்லாமல் இருக்கணும். என்ன மட்டும் சொன்னேன்? சிலையை பார்த்தது துண்டகான துணிக்கான ஓடுறான். ஏய், நான் ஒன்றும் சாமின்னு பயப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கல்லு தான். இப்போ என்ன, இந்த கல்லை உடச்சு அங்கே புதைக்கணும், அவ்வளோதானே? பண்றேன்டா மயிறு. ஆனால் இனிமே நீ ஒரு ஆத்தாவையும் தப்பா பேசக்கூடாது. ஏய், இருப்பா இருப்பா, என்ன ஆளுங்க நீங்கள்? பாண்டே, இதுவா நேரம்? இல்லைங்கய்யா, சுத்தபத்தமாக இருந்தா. ம், அதுவும் சரிதான். ஏன்பா, ஒரு துணியில் சுற்றி ஆத்தாவை தூக்குப்பா. தம்பி இருப்பா, அது அப்படியே தலை கூப்புற வை. அதுவும் ஐதீகம்தான், வையே. அழகுரு தம்பி, இங்கே வாப்பா. ஏய், இல்லைங்க, பழக்கம் இல்லை. ம், பிடிங்க. என்ன அது? கூலி எவ்வளோ? 2 ரூபா இருக்கு. அது நேற்றுக்கு, இன்னைக்கு 5000. கல்லுனா அதே 2, சாமினா 5. இவனுங்க பிரச்சனை பண்ணு வந்திருக்கானுங்க, அடி வாங்காம போக மாட்டானுங்க. அழகுற ரூபா நான் தானே தரேன், நீ போய் சாமான எடுத்து வை போ. பாண்டி, 3 ரூபா எடு. என்ன ஆளுங்கப்பா. ம். ம், நீ சரியில்லை பாரு. அதான்டா எனக்கும் தோணுது. இந்த கெல்ட்டு போயில ஏதோ மறைக்கிறாங்கடா. ஏன் டவுன் வரைக்கும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வரணும்? அவங்க கைப்படாமலேயே நம்மளை கை வைக்க சொல்கிறான். எதுக்கும் ஊருக்கு போய் லேசாக விசாரிப்போமா? திரும்பியா? அப்போ கோயில் வழியாக போயிடுவேனே. ஏன்? நீ கவனிச்சியா இல்லையா? நீ
மொத்த சாமிக்கு எதுக்குண்ணே 2 புல்லு? என்ன கணக்கு கணக்குது? நான் போய் வண்டி எடுத்து வைக்கேன். பெருசா வந்து ஏறினேன். நினைக்க மாட்டேன், படுக்க மாட்டேன் ஓடுவியா திருட்டு முண்டை. அழகரே, ஒரு சோழியா முடிச்சு போடணும். அவளை தலை தனியா முண்டன் தனியா விட்டு வீசுங்கடா. அவ உடம்பு கூட வீட்டுக்கு கிடைக்கூடாது. பாண்டே, நான் என்ன சொன்ன கேளுண்ணா, என்னை விட்டு என் குடும்பத்துக்கு வேறு யாரும் இல்லைண்ணா. இப்படியே போயிடுண்ணா, என்னை வெட்டிண்ணா. டேய், என்னடா நாகு? ஒரு மாசத்துல கல்யாணம், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டா. முடியலண்ணா. அண்ணே அண்ணே எந்திரிண்ணே. என்னாச்சு? பொழந்து கிடக்க? கால் பிடிச்சிருச்சா? அண்ணே இங்க என்னத்தன தேடுற? ஏய், என்ன மறுபடியும் வராங்க? பாண்டி வா. அண்ணே எங்கனே போற? என் பிரச்சனை எதுவும் வேணாண்ணே. அண்ணே அண்ணே எங்கனே போற? என் பிரச்சனை எதுவும் வேணாம். அண்ணே அண்ணே எங்கனே போற? அண்ணே 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 தம்பி, நீங்கள் இன்னும் டவுனுக்கு போகலையா? அப்போவே கிளம்புனியா? அதுவா, சீமச்சரகு சாப்பிட்றியலா?
என்ன தம்பி இது? அண்ணே வேணாண்ணே அண்ணே. அந்த பாவத்துக்கு பழித்திட்டியே நீ தொட்ட குத்துக்கு உத்திர எடுக்க முட்டியே மன்னிச்சிரு ஆத்தா. அப்ப கருப்பசாமி தான் பழி வாங்கிச்சா? சொல்கிறேன். கண்ணை மூடி சாமி கும்பிடு. போலாமா? வா. பசக்கார பயலாக இருக்கியானே. உங்கள் அக்கா ஒருத்தர் வெட்டி விட்டான்னு ஒரே சீவி விட்டா டேய் என்ன ஒரு கொலவெறி. கிளி பாப்பாங்க பாரு. நீயாவது கோவத்தை கொஞ்சம் குறையா. எனக்கு இளநியே சேவ தெரியாது. நான் எப்படி அந்த கிழவனை போய் கொண்டிருப்பேன்? அப்புறம் அந்த பொண்ணு என் அக்காவே இல்லை. உங்கள் அக்கா இல்லையா? அப்புறம் ஏன் இருந்தாலும் துடிக்க துடிக்க வெட்டினா? அன்னைக்கு என்னையும் மீறி ஏதோ ஒன்று நடந்துச்சு. சாமி இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு. சாமி ஆரம்பிச்சிடாத. அப்போ அந்த பொண்ணு யார் தான் அது? ம்